வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 5ஆம் திகதி மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியில் திங்கட்கிழமை நடந்த அகழ்வு பணிகளின் போது குழந்தை உட்பட மேலும் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அப்புதைக்குழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு புதிதாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147 அதிகரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய அரசாங்கம் தையிட்டு மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கான வெற்றி தருவாயில் இருக்கும் போதும் சிலர் அதனை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி குழப்புகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தெரிவித்தார். தையிட்டு விகார பிரச்சனையை நிதானமாகவே கையாள வேண்டும். தென் பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு புது இரத்தத்தை பாய்ச்சுவதாக இந்த பிரச்சனை அமைந்துவிடக் கூடாது. நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் அரசு நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு தனது கடமையை செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுதந்திர சட்டத்திறனிகள் அமைப்பின் உறுப்பினர் முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த நிதி மோசடி குறித்து அரசு நிதி தொடர்பான நாடாளுமன்ற உடனடியாக விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தினால் ஆஸ்திரேலியாவின் தரப்பினருக்கு வழங்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திருடப்பட்ட விவகாரம் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி கடந்த 2025 நவம்பர் மாதம் முதல் 2026 ஜனவரி மாதம் வரையிலான கால பகுதியில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து அண்மையில் நடைபெற்ற அரசு நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு கூட்டம் குறித்து முன்னாள் ஆளுநர் கருத்து வெளியிட்டுள்ளார். இணையவழி மோசடிக்காரர்களால் இந்த நிதி திருடப்பட்டதாக அரசாங்கம் முன்வைக்கும் வாதம் அப்பட்டமான பொய் எனவும் ரஜித் கீர்த்தி தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க நிதி அமைச்சு ஒரு மாத கால அவகாசம் கோரியுள்ளமை உண்மைகளை மறைப்பதற்கும் விசாரணைகளை தாமதப்படுத்துவதற்குமான ஒரு முயற்சியே என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஏற்கனவே கோப்புகளில் இருக்க வேண்டிய ஆவணங்களை சமர்ப்பிக்க ஏன் இவ்வளவு காலம் தேவைப்படுகிறது எனவும் முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் கேள்வி எழுப்பினார். எனவே இந்த நிதி மோசடி விவகாரத்தில் முறையான நிதி ஒழுக்கத்தை பேணுவதற்கும் உண்மைகளை கண்டறியவும் அரசு நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு மற்றும் கணக்காய்வாளர் நாயகம் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் இந்த விடயம் குறித்து பகிரங்க விவாதத்தை நடத்தி ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள புதிய பெறுமதி சேர் வரி மாற்றங்கள் மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் வரி வரையை விரிவுபடுத்துதல், வரி விகிதங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான அமுலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வரி மாற்றங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் வரி சட்டத்துக்குள் கொண்டு வரப்படும் எனவும் நிதி சேவைகள் அதிக வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் எனவும் டிஜிட்டல் பொருளாதாரம் பெறுமதி சேர் முறையின் கீழ் உள்ளடக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளன. அத்துடன் ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் வெறும் சீர்திருத்தங்கள் அல்ல, மாறாக பொருளாதாரத்தை நசுக்கும் என அவர் விமர்சித்துள்ளதோடும் அதிக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வணிகங்கள் இயங்குவதற்கு இடமளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் இறுதியில் வரி விதிக்க எதுவுமே எஞ்சி இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள்.
தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 107 இடங்களில் முன்னிலை பெற்று சரித்திர சாதனை படைத்துள்ளது. விஜய்க்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் விஜய்க்கும் அவரது கட்சிக்கும் வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றையும் இட்டுள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தமிழகத்தில் 1952 ஆண்டு முதல் சட்டசபை தேர்தல் நடந்து வருகிறது. முதல் 15 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தது. 1967 ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்றுக் கொண்டார். 1969 ஆண்டு அவரது மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக கருணாநிதி பதவியேற்றார். 1971 ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக கருணாநிதி தொடர்ந்தார். அதற்கு பிறகு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்து அதிமுகவை தொடங்கிய பிறகு 1977, 1980, 1985 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுகவையே தொடர் வெற்றிகளை பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்தது. அதாவது 1989, 1996, 2006, 2021 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கருணாநிதி மறைவுக்கு பிறகு 2021 ஆண்டு அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இப்படி தமிழகத்தில் 1967 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை தொடர்ந்து 59 ஆண்டுகள் திராவிட கட்சிகளின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்த நிலையில் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே முத்திரை பதித்து வெற்றி வாகை சூடியுள்ளது. இதன் மூலம் 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கமும் முடிவுக்கு வந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் 74 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வரும் நிலையில் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கின்றோம். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கினோம். தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் உயர்த்தினோம். தேர்தல் களத்தில் எங்களது சாதனைகளை சொல்லியே வாக்குகளை கேட்டோம். மக்களுக்கு செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் தொடர்வதற்கு வாக்கு கேட்ட நாங்கள் பரப்புரை செய்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்து ஆட்சி நடத்தினேன். அனைத்து மக்களுக்கும் உண்மையாக இருந்தேன். நான் எனது மனச்சாட்சிப்படியே செயல்பட்டேன். நான் எனது சக்தியை மீறி உழைத்தேன். என்னை போன்றே களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. எங்களோடு தோளோடு தோள் நின்ற தோழமை இயக்க தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி. எனது அரசியல் பொது வாழ்வில் அதிகப்படியான வெற்றியை பார்த்துள்ளேன். தோல்விகளையும் சந்தித்துள்ளேன். எனவே இலட்சியமும் கொள்கையும் தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்விகள் மட்டுமல்ல என்றும் செயல்படக்கூடியவன் நான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பயணம் தொய்வில்லாமல் தொடரும். இதுவரை மக்களுக்காக சிறப்பாக ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவுபெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.